தேங்க ஓட்டை எதை டச் பண்ணாலுமே அது எறும்பு சைஸுக்கு குட்டியா மாறிடுது. சோ அப்படிதான் ஒரு நாள் காலையில அவன் பல்லு விளக்கலான்னு சொல்லிட்டு போய் பேஸ்ட் தொடுறான். சோ அப்படி தொட்ட உடனே அந்த பேஸ்ட் வந்துட்டு குட்டியா மாறிடுது. ஏய் என்னது இது தம் தூண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப பேஸ்ட் எல்லாம் என்ன வெறும் பிரஸ்ல வளைக்கிற வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு அந்த பிரஸ் தொடுறான். சோ அப்படி தொட்ட உடனே அந்த பிரஸும் குட்டியா மாறிடுது. ஏய் என்னடா நடக்குதுங்க நம்ம தொடர்ந்தெல்லாம் குட்டியா மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அந்த பாத்ரூமோட டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரான். சோ அப்படி அந்த பாத்ரூமோட டோரை தொட்ட உடனே அந்த டோரும் பாத்தீங்கன்னா செல்போன் சைஸ் குட்டியா மாறிடுது. என்னடா அது நம்ம தொட்டதெல்லாம் குட்டியா மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணானா போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க பெப்சி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து தொடுறான். சோ அப்படி தொட்ட உடனே அந்த பெப்சி கேன் எல்லாமே குட்டி குட்டியா மாறிடுது. சோ அப்படி எதை டச் பண்ணாலுமே எல்லாமே குட்டியா மாறிடுதா. சோ அதனால இவனுக்கு வேற வழியே இல்லாம அந்த குட்டி குட்டியா மாறின பெப்சியை குடிச்சுக்கிட்டே கூடவே ஒரு குட்டி டிவில மூவி பார்த்துட்டு இருக்கான். சோ அப்படி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு இவன் வளர்க்க நாய் வருது. சோ நாய் பார்த்த உடனே சிச்சிக்கு புச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாய் அவன் கொஞ்சம் அவள்தான் இவன் நாய் தொட்ட உடனே அந்த நாய் குட்டியா மாறிடுது. ஐயோ போச்சு என் நாய் அப்படின்ட்டு கடவுளே எனக்கு என்னாச்சு நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சிடறான். சோ அப்படி கை வச்சுவேன் அதுக்கப்புறம் கண்ணு திறந்து பார்க்கறான். அப்படி பார்த்தா எல்லாமே இப்ப நார்மலா இருக்குது. எல்லாமே பழையபடி அதே சைஸுக்கு மாறி இருக்கு. இதை பார்த்தவன் எப்பா எப்படியும் ஒரு வழியா அந்த சாபை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா அந்த வீட்டை விட்டு வெளியே வரான். சோ அப்படி வெளியே வந்து பார்த்தா ஆக்சுவலி இவனே குட்டியா மாறி இருக்கான். அது மட்டும் இல்லாம வீணை கூட சேர்ந்து குட்டியா மாறி இருக்குது.